மனிதன் என்ற இனம் மாறி தாழ்த்தப்பட்டவன் என்ற இனம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இவர்களின் பிள்ளைதான் முனியாண்டி. இவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததை தவிர வேறென்றும் தவறு செய்துவிடவில்லை. இவன் படிப்பில் கெட்டிக்காரன். இவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதால் சக மாணவர்களும் இவனை ஒதுக்கியே வைத்திருந்தனர். படித்தான். படிப்பை தவிர இவனுக்கு வேறொன்றும் தெரியவில்லை. உயர் ஜாதியினர் சொல்வதை போல் இவனுக்கு கோட்டாவில் அரசாங்க வேலையும் கிடைத்தது. இருந்தபோதிலும் சக பணியாளர்கள் இவனுக்கு மரியாதை தருவது இல்லை. இவர்களுக்கெல்லாம் வேலை தந்துவிட்டு இவர்கள் முன் கைகட்டி நிற்பது மிகவும் அவமானமாக இருப்பதாக இவன் காதுபட பேசுவது இவனுக்கு கேட்கிறது. அவமானத்தின் உச்சக்கட்டத்திற்கு இவன் ஒவ்வொரு நாளும் சென்று வருவதால் இந்த வேலையை தூக்கி எறிகிறான். தாம் பெற்ற அவமானம் இனி நம் இனத்தார் யாரும் அவமானப்படக்கூடாது என்று தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரையும் மதமாற்றம் செய்கிறான். அவன் ஒன்றும் தவறு ஒன்றும் செய்து விடவில்லை. அவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதால் எந்த கோயிலுக்குள்ளும் அவனை அனுமதிப்பது இல்லை. விலங்குகளுக்கு கிடைக்கும் மரியாதை கூட அவனுக்கு கிடைப்பது இல்லை. இன்று தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரையும் நல்ல உடை உடுத்த வைக்கிறான். இன்று வேறு மதத்தினருடன் சகஜமாக பழக வைக்கிறான். தன் மதத்தில் கிடைக்காத உரிமைகளை அனைத்தையும் வேறொரு மதத்தில் அவன் வாங்கி தருகிறான். ஏன் தாழ்த்தப்பட்டவன் மதம் மாறினான் என்று உங்களுக்கு புரிகிறதா? கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.